ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதாவது நம்ம சென்ட்ரல் பேங்க் கீழே இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் நீ பார்க்க போகிறோம். இந்த பேங்க்கு இந்த பேங்க்கில் வந்து சில ஜாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்பு, என்ன கேட்டகரி கீழே வருது, எந்த மாதிரி ஹையர் பண்ணுறாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலில் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு இந்த மாதிரி டெய்லி ஜாப் பற்றின ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அங்கே கரண்டாக போய்கிட்டு இருக்க கெரியர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை மதிப்பீட்டாளர் அப்படின்னு தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதேமாரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தபால் மூலம் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும், ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கொடுக்கவே கூடாது. அதுலேயும் பாருங்கள், உங்களோட பயோடேட்டா இருக்கும்ல, அந்த பயோடேட்டா ஃபார்மில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஒட்டி உங்களோட டீட்டெயில் எல்லாமே, அதாவது என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை பின் பண்ணி பின்னாடி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு தபால் மூலம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் மட்டும் ஆவணங்களை அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். எந்த அட்ரஸ் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம், ஐடிஎல் கார்டன் காம்ப்ளெக்ஸ், 2ஆம் தளம், 5 ரோடு, சேலம் 63 6,04,000 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அதேமாரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/1/2025 இந்த மாதம் தான் கடைசி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி எங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சேலம் மண்டலத்தின் கீழ் செயல்படும் சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த 4 மாவட்டங்கள் இருக்குல்ல, அவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தாண்டி இருக்க டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பிடிஎஃபை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், குறிப்பில் விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட 4 மாவட்டங்களின் எல்லைக்குள் உட்பட இருக்க வேண்டும். அதாவது இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் நீங்கள் ஆள் இருக்கணும். இதை தாண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலம் மண்டலத்தின் கீழ் மட்டும்தான் இவங்க வந்து இந்த நகை மதிப்பீட்டாக வந்து எடுக்கிறாங்க. அதனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஆளை வந்து தேடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறாவோ இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்கள தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேரடி விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒன்லி பதிவு அஞ்சல் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 65 வயசுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் அல்லது வயது வரம்பிற்கான ஆதாரமாக உள்ள ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் அவனுக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் விண்ணப்பதாரர் வந்து மாநில அல்லது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் நகை மதிப்பீடு செய்ய பயிற்சி பெற்றிருக்கணும். அதுக்கான சான்றிதழையும் சமைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நகை மதிப்பீடு செய்வதில் குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சான்றிதழை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சுய அத்தாட்சியுடன் பதிவிடம் மற்றும் ஆதார் எண், பான் கார்டு நகல் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது உங்களோட பயோடாட்டுக்கு பின்னாடி பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை வந்து 2 ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணி ஒட்டிட்டு இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். இதுதான் ஐஓபி வந்து வந்திருக்கக்கூடிய ஜாபு, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கீழே வந்திருக்க நகை மதிப்பீட்டாளர் ஜாபு. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி அவங்க எதுவுமே சொல்லலை. நகை மதிப்பீட்டாளர் தேவைன்னு கொடுத்துட்டாங்க ஓப்பனாக. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட்.